கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த நாள்ல தேவன் கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வார்த்தை. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமேன். நீதிமான் நம் யாரு? நீதிமான், அவருடைய பிள்ளைகள். அவர் நீதிமானா இருக்கார். நமக்காக ரத்தம் சிந்தினபடினால், அந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டபடினால் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் நீதிமான் தான். நாம் தைரியமாக சொல்ல வேண்டும், நான் நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லணும். நீதிமான் விரும்புகிறது காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ என்ன விரும்புகிறையோ அதை தேவன் உனக்கு இந்த நாளில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த அதிகால வேளையில் என்னை தேடுகிற என் பிள்ளைகளே, நான் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வேன். நீங்க விரும்புகிறதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வாயை திறந்து விரிவாய் திறங்க. உங்க வாயை நன்மையால் தேவன் நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ தேவ சமூகத்துல கேளுங்க. என் பிரியமான தேவ ஜனமே, நீதிமானா இருக்கிற நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நம்ம அவருடைய அப்பா கிட்ட கேட்போம், அப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, அப்பா எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, இந்த காரியத்துல எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்படி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தருவார். என்ன நோக்கத்துக்காக அப்பா கிட்ட கேட்குறீங்க, என்ன உங்க பாடுகள் உங்க கஷ்டங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கீங்களோ அதுல இந்த நாள்ல நீங்க விரும்புகிற காரியத்தை ஜெயமாய் மாற்றி தரப்போகிறார் தேவன். நீங்க விரும்புகிற காரியத்தை, நீங்க கேட்கிற காரியத்தை தேவன் இந்த நாள்ல கைகூடி வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் என் பிள்ளையுடைய திருமணத்துக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை இன்னைக்கு தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் பெரிய காரியங்களை செய்யும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாள்ல நீங்க நீதிமானா இருந்து நீதிமானா வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்பா கிட்ட உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் சொல்லுங்க. அப்பா எனக்கு இது வேணும், இது தேவை, இதை பண்ணுங்கப்பான்னு கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவரே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள் ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எவ்வளோ பாரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எவ்வளோ தேவைகள் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தரை தேவை இல்லாததை விரும்பவில்லை, தேவையானதை ஒன்றே ஒன்றை விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த காரியங்களை நீர் வாய்க்கச் செய்வீராக, எங்களையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.